மற்றெல்லாம் பெறாதவனோ பெற்றோன்னு பேர். பொன்னுடையரேனும் புகழுடையரேனும் மற்ற என்னுடையரேனும் உடையரோ இன்னடிசில் புக்களையும் தாமரைக்கை பூனாரும் செய்யவாய் மக்களை இங்கு இல்லாதவர் நலவென்பா. குழந்தை இல்லை. அந்த பெரியவர் என்ன சொல்லிவிட்டார், நான் இன்னொரு தார என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறேன். தப்பு யார்கிட்ட இருந்தாலும் பொண்ணு தலையில தான் விடியும். அப்படி ஒரு காலம். என் பையனுக்கு இன்னொரு தாரம் கல்யாணம் பண்ணுறேன். அந்த பொண்ணு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. வேற என்ன பண்ணுறது? பொண்ணுடைய அப்பா வந்துட்டாரு. என்னம்மா அழுதுகிட்டு இருக்கிற? இல்லை, இப்படி எங்கள் மாமியாரும் மாமனாரும் அவருக்கு வேற கல்யாணம் பேசுகிறாங்க. இவ்வளவுதானே, கவலைப்படாதே, புறப்படு. எங்கே? திருப்பெருந்துறைக்கு புறப்படு. திருப்பெருந்துறைக்கு என்ன பேரு? ஆவுடையார் கோயில். திருப்பெருந்துறைக்கு புறப்படு. 2 பேரும் புறப்பட்டாங்க. திருப்பெருந்துறையில் ஆத்மநாத சுவாமி சிவலிங்கம் கிடையாது, ஆவுடை மட்டும்தான் உண்டு. மேலே ஒரு மூடிய கவுத்திருப்பாங்க, அதுதான் வழிபாடு. நான் 1961 முதல்ல அங்கே போனேன். பிகாம் படிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட பார்த்தேன். என்ன சாமி இங்கே சிவபெருமான் இல்லைங்கிறாங்களே, அவர் எங்கே போயிருக்காரு? நம்ம புத்தி, அவர் எங்கே போயிருக்காரு? அர்ச்சகர் ரொம்ப கெட்டிக்காரர். அவர் குதிரையை கொண்டுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டார். அர்ச்சகரை பாராட்டணுமா இல்லையா? நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரியதன் நன் மதுரையெல்லாம் பிச்சதேற்றும் பெரும். ஆமாம், அது என்ன குதிரை பரி? குதிரையினால பரிதானே, அப்புறம் என்ன குதிரை பரி? நரியை குதிரை பரியாக்கி, அது என்ன அர்த்தம்? பரின்னா பெருசுன்னு அர்த்தம். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறும் புலி தாக்குரின். யானை பெருசா இருந்தாலும் புலி தாக்குனா பயப்படும். பரின்னா பெருசு. சின்ன நரிய பெரிய குதிரை ஆக்கி விட்டியே அப்பா. நரியை குதிரை பரியாக்கி. அட, கழுதைய குதிரை ஆக்கலாம். நம்மால் ஓவியம் தீட்டுவேன், குதிரைன்னு எழுதுவேன், இல்லாட்டி அது கழுத மாதிரி தெரியும். கழுதைய குதிரை ஆக்கலாம். இந்த மனுஷன் இவர் நிறைய பிடிச்சி குதிரை ஆக்கி விட்டாரு. அதான் இன்னொன்று தெரியுமா? நரியை குதிரை செய்வானும் நரகரை தேவு செய்வானும். அப்பர் சுவாமிகள் தேவாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும்.